வெல்கம் டு கேப்பானி சேனல். எனக்கு வந்து வீட்டில் எப்படி ஈஸியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ வந்து 4 எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஈஸியாக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து தோல் வச்சுக்கோங்க. A few moments later. இப்போ வாங்க கட் பண்ணலாம். நீங்கள் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப மீடியமாகவும் கட் பண்ணு. நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ணுங்க, இல்லை ரொம்ப ஷார்ட்டாக மீடியமாக கட் பண்ணுங்க. அப்போலாம் வந்து பொட்டேட்டோ வந்து உள்ள வந்து வேகும் நல்லா. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். A few moments later. எல்லா பொட்டேட்டோவும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 15 to 20 minutes நார்மல் வாட்டர்ல ஊற வைக்கணும். இப்போ வந்து நார்மல் வாட்டரில் 15 minutes ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹாட் வாட்டரில் 15 minutes ஊற வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து பொட்டேட்டோ வந்து இந்த தண்ணி இல்லாமல் ஹாட் வாட்டரில் போடணும். இப்போ வந்து இதுல வந்து 15 minutes வந்து ஊறட்டும். A few moments later. இப்போ வந்து 15 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து இத வந்து தனியா வச்சு இதுல இருக்க தண்ணில எடுத்துடலாம். தண்ணி அப்ளேட் தண்ணி வந்து காஞ்சி இப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுல இருக்க தண்ணியை வந்து நல்லா எடுத்துடலாம். பாருங்க தண்ணியே இல்லாம இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அங்கே இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம்.
வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பண்ணோன்னா 2 டைம் வந்து ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 3 to 4 minutes வந்து ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 to 4 minutes வந்து ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோவா வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆனால் செகண்ட் டைம் வந்து ஃப்ரை பண்ணும்போது தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து 3 minutes ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்ட் பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்ச் வந்து ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். அதே 3 to 4 minutes தான். இப்போ ரெடி வச்சு பாருங்க பண்ணது. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இந்த ரெசிபி வந்து நீங்க வந்து வீட்டுல ட்ரை பண்ணலாம், ஈஸியா இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.